சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வரக்கூடிய சனிக்கிழமை சனி மகா பிரதோஷம். இந்த 1 மணி நேரத்தை மட்டும் தவறவே விட்டுறாதீங்க. ரொம்பவே அதீத சக்தி வாய்ந்த நேரம். அந்த சக்தி வாய்ந்த நேரம் என்ன? இந்த நாள்ல நம்ம என்னென்ன வழிபாடுகள் செய்தா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். அதற்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த சனி மகா பிரதோஷத்துல ஒரு சிறப்புகள் இருக்கின்றது. என்னென்ன சிறப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரியோதிதி சித்த யோகம் இருக்கின்றது. அனுஷ நட்சத்திரம் சேர்ந்து வருகின்றது. அது மட்டும் இல்ல, இந்த நாள்ல 4:30 மணி முதல் 6:30 மணி வரைக்கும் பிரதோஷ காலத்துல, அது சனி மகா பிரதோஷத்துல நம்ம பிரதோஷ வழிபாடு செய்வது 5 ஆண்டு காலம் தொடர்ந்து மாத பிரதோஷ வழிபாடு செய்த புண்ணியமும், 7:30 சனியின் தாக்கம் குறையும், அஷ்டம சனியின் தாக்கம் குறையும், 5 வருட கால பிரதோஷ வழிபாடு செய்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும். இந்த சனி மகா பிரதோஷத்துல ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மணி நேரம் இருக்கின்றது. இந்த 1 மணி நேரத்துல நம்ம செய்யக்கூடிய அனைத்து வழிபாடுகளுக்கும் மும்மடங்கு அதீத பலன்கள் கிடைக்கும். இந்த நேரத்துல நம்ம கடனை அடைத்தால் நம் கடன் விரைவில் அடையும். சேமிப்பை அதிகரித்தால், அதாவது இந்த நேரத்துல நம்ம ஏதாவது ஒரு ஒரு ரூ. 10 நீங்க சேமிக்கக்கூடிய சேமிப்பு இடத்துல வைக்கும்போது அது அதிகமாக உங்களிடம் பணம் சேரும். அது ஏன் இந்த 1 மணி நேரம்? ஃபர்ஸ்ட் அந்த 1 மணி நேரம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அது என்ன நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாலை 6:28 மணி முதல் இரவு 7:30 வரைக்கும் இந்த 1 மணி நேரம் நமக்கு இருக்கின்றது. அது ஏன் இந்த 1 மணி நேரத்துக்கு மட்டும் இவ்வளவு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில் தான் சூரியன் மறைந்து இரவின் தொடக்கம் ஆரம்பிக்கின்றது. சனியின் அதிபதியான சனி பகவான் வீரியம் குறையும் நேரமும், சிவபெருமானின் அருள் அலைகள் உச்சம் தொடும் நேரமும் இந்த நேரம்தான். அன்றைய தினத்துல பகலில் வரும் அமிர்த காலமும் தொடர்ச்சியாக மாலையிலும் கேதுல்ய நேரத்தில் நாம் செய்யும் மந்திர ஜெபம் மற்றும் வழிபாடுகள் 3 மடங்கு கூடுதல் பலனை பெற்றுத்தரும். அது மட்டும் இல்ல, இந்த 6:34 மணிக்கெல்லாம் வீட்ல நம்ம விளக்கு ஏற்றுவது ரொம்ப 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 நல்லது. அதுவும் 6:28 ஒரு சிலர் நாங்க பிரதோஷத்திற்கு நாங்க கோயிலுக்கு போவோம். 5 மணிக்கெல்லாம் நாங்க கோயிலுக்கு போவோம். போயிட்டு அங்க உள்ள அபிஷேகங்கள்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கே எங்களுக்கு 7 மணிக்கு மேல ஆயிரும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா, நீங்க 5 மணிக்கு போறதா இருந்தாலும் உங்க வீட்ல உங்க குலதெய்வத்திற்காக கட்டாயம் ஒரு தீபம் ஏற்றி வைத்து போங்க. அது மட்டும் இல்ல, இந்த நாள்ல நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெயில நம்ம தீபம் ஏற்றும்போது கண்டிப்பா நம்மளுடைய கடன்கள் குறையும். அதுவும் எந்த ஒரு தெய்வத்தையும் நம்ம அனுக்கிரகம் செய்யும்போது நம்ம குலதெய்வத்தின் அனுக்கிரகம் நமக்கு முதல்ல முக்கியம். அதனால முதல்ல உங்க குலதெய்வத்தை வழிபாடு செய்த பிறகு நீங்க அருகில் இருக்கிற கோவிலுக்கு தாராளமாக செல்லலாம். அதுவும் உங்க கடன் அடைவதற்கு சனி மகா பிரதோஷத்தன்று அருகில் இருக்கும் சிவன் கோவில்களுக்கு இந்த 3 பொருட்கள் வாங்கி கொடுங்கள். 1 சுத்தமான தூய பசும்பால், 2 பச்சரிசி மாவு, 3 வெல்லம். இந்த 3 பொருட்கள்லையும் நம்ம அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்கும்போது நம்மை வாட்டி வதைக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் நம்மை விட்டு விலகும். இந்த நாள்ல இந்த 1 மணி நேரத்துல நீங்க வீட்ல தான் இருப்பீங்க அப்படின்னா, மறக்காம குலதெய்வத்திற்கு நாணயம் முடிஞ்சு வச்சு ஒரு ரூ. 51 எடுத்து, நீங்க எப்போதும் பணம் வச்சு எடுப்பீங்க பார்த்தீங்களா, உங்க சேமிப்பிற்கு அந்த உங்க சேமிக்கிற பர்ஸ்லயா இருக்கட்டும், இல்ல உங்க அக்கவுண்ட்டுக்கோ யார் மூலியமோ ஒரு ரூ. 51 போடுற மாரி பார்த்துருங்க. இது மாரி செஞ்சீங்கன்னா, கண்டிப்பா உங்களுடைய சேமிப்பு அதிகமாக உயரும். அது மட்டும் இல்ல, இந்த நேரத்துல உங்க வீட்ல மறக்காம ஒரே ஒரு குண்டு மஞ்சள், தேய்ச்சு குளிக்கக்கூடிய குண்டு மஞ்சள் ஒண்ணே ஒண்ணு வாங்கிட்டு வந்து உங்க பூஜை அறையில வைங்க. இத நீங்க செய்யும்போது கண்டிப்பா உங்க வீட்ல செல்வ செழிப்பு அதிகரிப்பதை கண்கூட உங்களால பார்க்க முடியும். ஒரு சிலருக்கு வீடு கட்டணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருந்தா, கண்டிப்பா அதற்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள் இந்த சனி மகா பிரதோஷம். என்னங்க சொல்றீங்க? சனி மகா பிரதோஷத்துல நம்ம வழிபாடு செஞ்சோம்னா தோஷங்கள் விலகும், இந்த சனியோட தாக்கம்லாம் குறையும், நம்ம குலதெய்வ வழிபாடுலாம் செய்றது கரெக்ட்டுங்கிறீங்க. இதுல எப்படி வீடு கட்டுறது வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
அன்றைய தினத்தில் அனுஷம் நட்சத்திரம் இருக்கின்றது. அனுஷ நட்சத்திரம் அப்படின்னா அனுஷ நட்சத்திரின் அதிபதி மித்ரன். இவர் நட்பு மற்றும் சுப நிலைக்கான தேவதைகள். நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டை நீங்கள் எடுத்து வச்சாலோ, இல்லை ஒரு ரூ. 1000 ரூ. 2000 நான் வீடு கட்டுறதுக்கு எனக்கு இடம் வேணும், எனக்காக வீடு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு வேண்டுதல் வைத்து ஒரு பணம் எடுத்து வைக்கும்போது அந்த அதிதேவதையின் அருள் உங்களுக்கு கிடைத்து உங்கள் சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும்படி உங்களுக்கு வாகன யோகம் மற்றும் வீடு யோகம் அனைத்தும் அமைத்து தருவார். அதுதான் அனுஷ நட்சத்திரத்தோட ஒரு மகிமை. மேலும் இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்களுக்கும் அதீத பலன்கள் கிடைக்கும். மும்மடங்கு பலன்கள் அதிகமாகவே கிடைக்கும். ஒரு சிலருக்கு சனியோட தாக்கம் அதிகமாக இருக்குது, தொழிலில் முன்னேற்றமே இல்லை அப்படின்னு வருத்தப்படுறவங்க கூட இந்த சனி மகா பிரதோஷத்தன்று அருகில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு நல்லெண்ணெய் வாங்கி தானமாக கொடுக்கும்போது உங்களுக்கு சனியின் தாக்கம் குறையும். ஒரு சில பெண்கள் மாதவிடாய் காலங்களால் சாமியை விட்டு கொஞ்சம் தள்ளி இருப்போம். அப்பேற்பட்டவர்களும் இந்த நாளிற்கான பலனை முழுமையாக அனுபவிக்க நீங்கள் இருந்த இடத்துலேருந்தே ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை உங்களால் முடிந்த அளவுக்கு 108 முறை முடிந்த அளவுக்கு சொல்லிக்கொண்டே இருங்க. அந்த சிவபெருமானின் அனுகிரகமும் உங்கள் குலதெய்வத்தின் அனுகிரகமும் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா ஓம் நம சிவாய அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.